ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் லிடியா ஜான்சன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொடைக்கானலில் நடந்துகிட்டு இருக்கிற ஃப்ளவர் ஷோவுடைய ஒரு கிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதிகமாக என்னால் எடுக்க முடியல, ஏன்னா ஒரு கூட்டமாக இருந்தது. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வெறும் ஃப்ளவர் ஷோ மட்டும். உள்ளே என்ன பண்ணியிருக்காங்கங்கிறது மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வீடியோக்கு நடுவில் நான் வீடியோக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் இருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து எல்லா பூவையுமே வந்து விதவிதமான பூக்களை வந்து ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அங்கே என்னென்ன பூக்கள் வளருமோ அந்த பூக்கள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. நான் வந்து அங்கே 2-3 பேர்கிட்ட கேட்டும் பார்த்தேன், இது நம்ம வந்து சென்னையில் எடுத்துகிட்டு போனால் வளருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க இல்லை மேடம், இந்த கண்டிஷனுக்கு தான், இந்த வெதர் கண்டிஷனுக்கு தான் வளரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு பூக்களும் அழகாக சிரிச்சிட்ருக்க மாதிரியே இருந்தது. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபுல்லாகவே அந்த ஒரு எல் ஷேப்பில் வச்சுருக்காங்க. அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு தொட்டியில் வச்சு தான் வச்சுருக்காங்க பூவை. அங்கங்கே இந்த மாதிரி பஞ்சாகவும் வச்சுருக்காங்க. நல்லா ஃபேமிலியோடு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். உள்ளேயே வந்து ஸ்நாக்ஸும் வச்சுருக்காங்க. பார்த்தா ரொம்ப கலராக இருந்தது பூக்கள் எல்லாமே. 2 ஹார்ட் வந்து ஒன்று ஒயிட் கலர் ஹார்ட், ஒன்று வந்து ரெட் கலர் ஹார்ட்டுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய மேரிகோல்ட், நிறைய பூ இருந்தது. இந்த மயில் ஷேப்பில் ஒன்று வச்சுருந்தாங்க. பூவை வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க மயில் மாதிரி. செல்ஃபி பாயிண்ட் ஒன்று இருந்தது. ஆனால் ஃபோட்டோ எடுக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாகவே இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த பூவெல்லாம் அழகாக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ளவர் ஷோ போகிறது. மேபி நீங்கள் எல்லோரும் நிறையா போயிருப்பீங்க. ஸோ போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு செல்ஃபி பாயிண்ட் மாதிரி இருந்தது. இது கிளைமேட்டும் ரொம்ப கோல்டாகவும் இல்லை, கொஞ்சம் ஆக்சுவலாக வெயிலாக தான் இருந்தது. ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்தோம் நாங்கள் கொடைக்கானல்லேருந்து. அங்கேயும் வந்து எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாப்பிட்ற விஷயம் மட்டும் இல்லாமல் மீதி அந்த ஸ்பாஞ்ச் அதெல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பிரைன் பார்க் பற்றி நிறையா வீடியோஸ் போடுறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.